என்னோடு கூட ஒரு ஒரு அற்புதமான ஒரு தியானம். இது லாஸ்ட் மந்த்து நான் டியூஸ்டே பேசினேன். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 3 வாரங்கள் எடுத்துக்கொண்டேன் இதை பேச. ஆனால் உங்களோடு கூட நான் சில நிமிடங்கள் பேசலான்னு இருக்கிறேன். வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அதில் 3 பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது அதில் எத்தனை 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 பாகமாக பார்க்கணும்? 3. அதில் 1 பழைய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது அங்கே இயேசு எங்கே இருக்கிறார், அதில் எனக்கு என்ன இருக்குது, அதில் வேதம் எதற்காக எழுதப்பட்டு வைத்திருக்கிறது என்ற அந்த 3 காரணங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் மந்த்னு சொன்னாலே சாலமோன் கதை வரும். சாலமோனுடைய சம்பவத்தில் ஒரு 3 தலைப்பாக பிரித்து பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பராமரிப்பு இல்லாத வாழ்வு அழியும். நான் இதை தான் மையமாக வச்சு உங்களோடு கூட பேசணுன்னு விரும்புகிறேன். இது நான் உங்களோடு கூட 4வது முறை இந்த செய்தியை 4வது இடத்துல பேசுகிறேன். இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் என்னை தொட்டு என்னை உருவாக்கின செய்தி இது. உங்களோடு கூட இதில் சில விஷயங்கள் இருக்குது, மர்மமான சில ரகசியங்கள் இருக்குது. அதை மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நான் போகிறேன். பராமரிப்பு இல்லாத வாழ்வு. அறிவின் உச்சியில் இருந்தார். யாரு சொல்லுங்க, சத்தமே இல்லையா? ஹலோ, சாலமோன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேதத்தின் மகத்துவம் புரியாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நீங்கள் பகட்டு கிறிஸ்தவர்கள், மதவாதிகள். அப்படி என்னுடைய விசுவாசிகள், கர்த்தருடைய கரத்திலிருந்து வந்த என்னுடைய ஜனம் ஒருவர் கூட மதவாதிகளாக இராதபடி பார்த்து கொள்ளுங்க. சாலமோனுக்கு ஒன்றும் குறைவுபடலை. நீங்கள் பிரசங்கியை படிச்சிங்கன்னு சொன்னால் அவர் 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 மனதில் என்னென்ன விரும்பினாரோ அத்தனையும் அவர். கட்டிடக்கலை, அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம், இப்படி அந்த மனுஷனுடைய அறிவை நீங்கள் யோசிச்சிங்க அல்லது படிச்சிங்க, ஆராய்ஞ்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் விழாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்கணும். அவ்வளவு மகா ஆழம், அவ்வளவு ரகசியம் இல்லாதது ஒன்றுமே. அத்தனை உன்னத ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னத ஆராய்ச்சியாளன். அதெல்லாம் விவரிக்க முடியாது. பிரசங்கி 12 அதிகாரத்தை போய் படிங்க, அங்கே விவரித்து பார்க்கலாம் அவருடைய அந்தரங்க ஞானத்தை. இப்படி உச்சியில் இருந்த அந்த மனிதனை கடைசியில் எது கவர்ந்துடுச்சா? என்ன சத்தம் இல்லையா? ஆமாம், பணத்தில் உச்சத்தில் இருப்பவர்களையும், தொழிலில் உச்சத்தில் இருப்பவர்களையும், நல்ல பாடக்கூடியவர்கள், வர்ஷிப் லீடர், நல்ல பிரசங்கிமார்களை எது கவரும்? இச்சை கவரும். ஞாபகம் இருக்கட்டும். நான் அந்த செவ்வாய்க்கிழமை கூட இந்த 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 வார்த்தையை நான் சொன்னதாக என் மைண்டில் இருக்கு. நல்ல பிரசங்கிக்கிறவங்க, நல்ல வர்ஷிப் பண்ணுறவங்களை எதில் விழுவாங்க? இச்சையில் விழுவாங்க. அவங்க பின்னாடி தேனீக்கள் மாறி சுற்றி சுற்றி வருவாங்க. சில ரசிகர்கள் பட்டாலும் டப்புன்னு விழுந்துருவாங்க இந்த கூட்டம். அதனால தான் ரசிகர் பட்டாளத்தை பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது. அவர்கள்தான் உங்களை முதுகில் குத்துவார்கள். உங்களை தூக்கி புகழ்ந்து பேசுகிறவர்களை ஒருபொழுதும் நம்பிடாதீங்க. ஏன்னா இது உன்னுடைய ஞானம் அல்ல, இது கர்த்தர் கொடுத்தது. சாலமோன் அப்படி பெண்ணிச்சை, பொன்னிச்சை, பனைச்சை, எல்லா இச்சைகளிலும் விழுந்துட்டார். சில கரும்புள்ளிகள் அவருக்கு வார்த்தையை விட்டுட்டார் என்று சொல்கிறாரு. என்னோடு கூட 11ஆம் அதிகாரம் வேதத்தை எடுத்துவங்க 9வது வசனம் நாங்கள் படிக்கிறது நீங்கள் கேட்கலாம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 1000 மனைவிகள். ஹலோ நண்பரே, எத்தனை மனைவி? இந்த காலத்தில் சொல்கிற மாதிரி அவர் புள்ளி ராஜாவாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட ஆராய்ச்சி இருக்குது. அவரை பேஸ் பண்ணி வந்தவங்க தான் கிரேக்கர்கள்.
அவர் ஆரம்பித்து வச்சது தான் ஆராய்ச்சிகள் எல்லாமே. இவருக்கும் எகிப்துக்கும் நிறைய தொடர்பு, இவருக்கும் இந்தியாவுக்கும் ஏகப்பட்ட தொடர்பு. கப்பல் வாணிபம் நடத்தினவன், 1 2 அல்ல, ஏராளமான கப்பல்களை வைத்திருந்தவன். உங்கள் வீட்டில் சவரன் கணக்கில் தான் இருக்கும், அவன் வீட்லேயோ 10 கணக்கில் தங்கம் இருந்தது. நீங்கள் கிலோ கணக்கில் தான் வச்சுருப்பீங்க, அவனுக்கு அது பொருட்டே இல்லையா வெள்ளி. படித்து பாருங்க இந்த 1 ராஜாக்கள் 7 8 9 எல்லாம். அப்படி ஒரு உன்னதமான மனுஷன். அவனுடைய வனத்தில், அதாவது அவனுடைய அரண்மனையில் உலாவதற்கு நம்ம ஊர்லேருந்து தான் போச்சு மயில் குரங்கு. இங்கே தான் ஏற்றி அனுப்பிச்சாங்க, இந்தியாவிலேருந்து தான். அந்த வனம் அழகாக இருக்கணும் என்று சொல்லி மயிலையும் குரங்கையும் வைத்து அழகு பார்த்தவன். இத்தனை ஒரு உச்சத்தில் இருந்த அந்த மனிதனுக்கு ஞானத்தை இறைவன் கொடுத்தார். சாலமோன், உனக்கு என்ன வேண்டும் கேள். அவர் சொன்னா, உங்களுடைய ஜனங்களை நடத்த எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டான். ஓகே, நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஐஸ்வர்யத்தை வாரி இறைத்தார். நான் திரும்ப சொல்கிறேன், ஐஸ்வர்யம் எங்கே இருக்கிறதோ அங்கே விபச்சாரம் இருக்கும். பணம் பொருள் கூட 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 அகங்காரமும் ஆணவமும் அகந்தையும் வரும். அப்பொழுது அழிவு லேசாய் வரும். சாதாரணமெல்லாம் வராது. எப்படி வரும்? மெதுவாக ஆரம்பிக்கும். அதில் ஃபஸ்ட்டு அவனை பற்றி வேதம் அச்சிட்டு வைத்திருக்கிறது. மீண்டும் ஒரு முறை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி என்ன பண்ணாரா? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எதன் வழியாக முதல்ல பேச ஆரம்பிப்பார்? சொப்பன வழி. என்ன கூட அப்படி தான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குதுன்னு தெரியல. சொப்பனத்தோடு கூட பேசுவார். அதில் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் வார்த்தையோடு பேசி இதில் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் பிரத்யட்சமாக வெளியில் பேசுவார். இதெல்லாம் டெவலப் ஆகி வந்தாதான். சரி, இப்போ 2 தரம் பேசினார். அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை. என்ன சொன்னாரா? இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் காளியம்மா, பெரியாண்டவர், சிறு தெய்வங்கள் என்று சொல்லி நம்ம ஊரில் முண்டக்கண்ணி அம்மா, மாரியம்மா, இப்படி சிறு தெய்வங்கள் இருக்குல்ல, சிவன், பார்வதி, இவர்களுக்கெல்லாம் இலக்கணம் எழுதியவர்கள் யார் தெரியுமா? காடுவெல்ட்டு, சீகன் பால்க்கு, இவங்க தான் எழுதுனாங்க. நம்ம ஊரில் நம்ம சாமியாருக்கு எழுதலைங்க. யார் எழுதுனது? மிஷனரிகள் எழுதுனாங்க. ஞாபகம் இருக்கட்டும். அவங்க மட்டும் எழுத்து வடிவாக அதுங்களுக்கு உருவம் கொடுக்கலன்னா ஒன்றுமே இருக்கு. ஏன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு, ஆராய்ச்சியில் அப்படி எழுதி வச்சுட்டு போனாங்க. ஆச்சரியம். மிஷனரிகளுக்கு ஏண்டா இந்த வேலை? அவங்க எதனாலும் எதுவுமே ஒரு புதுமையாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி தான் நம்ம ஊருக்கு வந்தார் காடுவெல்ட்டு. நம்ம ஊர் மொழி மேல் அவர் ஒரு ஈர்ப்பு வந்து என்ன பண்ணுறார்? இப்போ ஒப்பிலக்கணம், உரைநடை அவர் தான் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி உரைநடையே இல்லை, எல்லாம் செயல் நடதாக இருந்தது. உரைநடையை அழகாக, இப்போ பைபிளெலாம் நம்ம படிக்க முடியாது. சீக்கன் பால்க்கு எழுதின பைபிளெலாம் படிக்க முடியாது நம்மால். செய்யுள் எல்லாமே, யோபெல்லாம் படிக்கவே முடியாது, எல்லாம் செய்யுள் பாட்டு. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இவங்க வந்து, நம்மால் வந்து தான் உரைநடைகளாக மாற்றினார். எதுவுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணி 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 கடைசியில் செம்மொழியாக மாற்றி கொடுத்துட்டு போனது என்னுடைய மிகப்பெரிய வெற்றி. மிஷனரிகளையே சாரும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களுக்கோ மத தலைவர்களுக்கோ அந்த அறிவு இல்லை. அதனால் எங்கேயுமே விட்டு கொடுத்துடாதீங்க நம்முடைய கிறிஸ்துவத்தை. கர்த்தரை விட்டு போகக்கூடிய ஒரு செயல் அவனுக்கு
அந்நிய தேவர்கள் மேல் நாட்டம் வந்தது. டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. விதவிதமாக 1000 மனைவிகளின் ரகசியம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது இப்போது ஞானத்தில் 700 மனைவிகள் புறஜாதி சபையாரை குறிக்கும், 300 மனைவிகள் யூதர்களை குறிக்கும். கரெக்டாக தான் சொல்கிறேன்னா திருப்பி சொல்கிறேன்னா தப்பா? ஆமாம், 300 மறுமனையாட்டிகள் என்றதை புறஜாதியாரியாகிய சபையை குறிக்கும். நாம மணவாட்டி தான். 700 மனைவிகள் அது யூதர்களை குறிக்கும். ஹலோ, அதுவும் மணவாட்டி சபையை தான் குறிக்கும். அதுவும் யூத சபை, இது புறவினத்தினுடைய சபை. ரெண்டுமே சபை தான், ரெண்டுமே மனைவிகள். அதனால் தப்பெல்லாம் யோசித்துறாதீங்க. இந்த வேதத்துக்கு பெயர் பரிசுத்த வேதம். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 9 வேதங்கள் இருக்கிறது. அதில் இதுவும் ஒன்று. எந்த வேதத்திற்கும் பரிசுத்தம் என்று கொடுக்கல, இதுக்கு மட்டும்தான் ஹோலி புக்குன்னு கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. இதில் எந்த அசுத்தமே இல்லை. அசுத்தமாக பார்க்குற கண்ணுக்கு எல்லாமே எப்படி தான் தெரியும்? ஆமாம், இதில் பரிசுத்தம் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த சாலமோனுடைய விஷயம் அப்படி சொன்னார். எதை தொடாதன்னாரு? யாரை? பணம் நிறைய இருக்குல்ல, தொட்டு தான் பார்ப்போமே. தொட்டார், இப்பொழுது சுட்டப்பட்டார். அப்போ அடுத்தது 10வது வசனம். அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால். இங்கே பாருங்களேன், சொல்லி கொடுத்தாரு, அது என்ன பண்ணலை, இப்போ கை கொள்ளலை. 9வது வசனத்தில் தரிசனத்தில் சொல்கிறார். என்ன அது நடந்தது? என்ன அடுத்த வார்த்தை? அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. வேலை இவருக்கு சும்மா பேசி கிடப்பார் எதனா ஒன்று. ஓகே, எங்கள் அம்மா தொல்லை பண்ணுது, கோயிலுக்கு வரேன். எங்கள் அப்பா தொல்லை பண்ணுறாரு, நான் ஊழியம் செய்கிறேன். இவருக்கு வேறு வேலையே கிடையாது. யார் சொல்கிறது? சாலமோன் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆக ரொம்ப 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 அச்சு பிழையாமல் அச்சில் இருக்கு. சாலமோன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. எதை திருப்பிங்கண்ணா? ஆனால் உடம்பு எங்கே இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்தோடு தான், கர்த்தருடைய அரண்மனையில் தான், கர்த்தருடைய ஜனங்களோடு தான். ஆனால் எது திரும்பிக்கிச்சு? நண்பா, இன்றைக்கி திருவிருந்து கையில் எடுப்ப, ஆனால் அதுக்கு நீ பாத்திரவானா, நான் பாத்திரவானான்னு பாருங்க. சகோதரியே, சகோதரனே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும். கண்டிப்பாக பேசியும் பிரயோஜனம் இல்லை, சத்தம் குறைச்சி பேசியும் பிரயோஜனம் இல்லை. உணர்த்தப்பட்டால் மட்டும்தான். அந்த உணர்வுக்கு தான் கர்த்தர் நம்மோடு கூட அகப்படுறார். அவரே அகப்பட்டுறார். எதுக்கு? உணர்வு, பசி உணர்வு, கோப உணர்வு, தாக உணர்வு, அதுபோல தெய்வீக உணர்வு. அந்த உணர்வை கொடுப்பதற்காக தான் பாட்டு எதமாக பாடுறோம். சவுண்டு வைக்காதீங்க, ரொம்ப அலற விடாதீங்க, நீ எதமாக பாடுங்கன்றோம். அந்த உணர்வு வரணும். அப்போ சாலமோன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால். கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனது அது செகண்டு. ஃபஸ்ட்டு கர்த்தரை விட்டு இருதயத்தை திருப்பிக்கிட்டான். கட்டம் எங்கே இருக்குது? எண்ணங்கள் எகிப்தில் இருக்குது. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து வேதம் சொல்லல, அவர்கள் கானானில் தான் இருக்காங்க, ஆனால் அவர்களோ எகிப்துக்கு திரும்பினார்கள் இருதயத்தில். நண்பா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசட்டும். 10வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. 10வது வசனம் பாருங்க. அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமற் போனதினால். எதை விட்டுட்டானா? கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் கோபமானார். கடவுள் கோபப்படுறாரா? புதுசாக இருக்கே. நான் கடவுள் அன்பானவரெல்லாம் நினச்சேன், ஆனால் கடவுள் எப்படி இருக்கிறாரு? ஏய் நண்பா, நான் அப்படிதான் சகோதரி லிட்டில் ஃப்ளவர் வீட்டுக்கு போயிருந்தேன் த லாஸ்ட் தேர்ஸ்டே. அயப்பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் ஃபெல்லோஷிப்பாக இருங்க. லிட்டில் ஃப்ளவரும் அங்கே பக்கத்தில் வந்துட்டாங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களை எல்லோரும் வச்சு ஒரு கூட்டம் நடத்தணுன்னு விரும்புகிறேன். அயப்பக்கம் விசுவாசிகள் மாத்திரம். ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நினச்ச தூக்கம் வர மாட்டேங்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, சாப்பிடாமலே கிடக்கலாம் போல கிடக்கு.
உங்களோடு சேர்ந்து நாங்களும் வருத்தப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவா. சரி, இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாலமோன் மேல் சொல்லுங்கள், சத்தமே இல்லையே. பிஸ்டோஸையும் சாமும் கேட்டு பாருங்க, அப்பா கோபமானால் என்ன ஆகுன்னு. இது உலக பிரகாரம். உங்களுக்கு நல்ல தாய் தவப்பேன். சிலர் வீட்டில் அப்பா கோவப்பட மாட்டாங்க, அம்மா கோவப்பட்டு அவ்வளோதான், கிச்சனே பறந்து எரிச்சு உங்களை சாம்பலாக்கிடும். கரண்டியை சுடுவாங்க, வைப்பாங்க, தொடப்பு கட்டை பிச்சுக்கும், சோறு கிடைக்காது, வாயில் என்ன வருதுன்னே தெரியாது. அத்தானே கெட்ட வார்த்தை வச்சு கழுதை புண்ணாக்கு என்னென்ன போக்கு வாக்கு என்னென்ன வாயில் வருதோ இங்கிலீஷு ஹிந்தி எல்லாம் பேசி வெளியே போலாம் கழுதை சொல்லிவிடும். இது அம்மா பேச்சு. அப்பாலாம் அப்படி பேச மாட்டார். ஒன்று இடுப்பில் இருக்கிறத உருவி விடுவார், அல்லனா தொங்குறதை எடுத்துடுவார். அவ்வளோதான். இறைவன் கோபமானால் என்ன பண்ணுவார் தெரியுமா? இங்கே பாருங்களா, பேச மாட்டாரியா, அவர் உன் ஸ்தானத்தை விட்டு விலகிடுவார். அப்புறம் நடந்தது என்ன? எதிரிகள் கையில் போயிடும். இப்படி ஆண்டவர் அவனை விட்டு விலகினதுனால 3 எதிரிகள் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட மனுஷன் 40 வருஷமாக ஆட்சி பண்ணுறாங்க. சூப்பரோ சூப்பர், அகில உலகமே அவனை போற்றுது. சலமோன் ஊரை போய் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம ஆளுங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு ஹோலி லேண்டை போய் பார்க்க போகிறோன்ட்டு போகிறாங்களே, அது ஹோலி லேண்டு, காலி லேண்டு. அது அப்படி ஒன்றும் கிடையாதுங்க, போய் பாருங்கள். அந்த மாதிரி அன்றைக்கி சாலமோனுடைய அரசவையை பார்க்க எத்தனை பொம்பளை வந்தாலும் அத்தனை பொம்பளை பொண்டாட்டியாக மாட்டான். எத்தனை ஆண்கள் வந்தாலும் அத்தனை ஆண்களும் அவரோடு கூட ஃபெலோஷிப் வச்சுக்கிட்டு தன்னுடைய ராஜ்யத்தை வித்துட்டானுங்க சாலமோன் கிட்ட. அவ்வளோ பயங்கர திறமைசாலி. பேச்சு என்ன, எழுத்து ஆளுமை என்ன, அரசியலுடைய திறமைகள் என்ன, வர்ணிக்க முடியாதுங்க, பேச்சால் வர்ணிக்க முடியாது. அத்தனை அழகு அவனுடைய அரண்மனை. இப்பொழுது சல்மோன் என்ன பொருள்? மோன் என்ன சொன்னால் புருஷன், சோனா சமாதானம், சமாதானத்தின் புருஷன். பேருக்கு ஏற்ற மாதிரியே 40 வருஷம் ஜாம் ஜாம் ஜாம்னு வாழ்ந்தாங்க. சின்ன வயசுலேயே அவன் அனுபவிக்காதெல்லாம் அனுபவிச்சாங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். ஆனால் நடந்தது என்ன? எப்போ இவர் இந்த இடத்தை விட்டு விலகினாரோ அப்பொழுது என்னோடு கூட வாசிக்கிறீங்களா? 14வது வசனம். கர்த்தர் ஏதோமியன் ஆகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இங்கே பாருங்களா, அவர் கோவப்பட்ட என்ன பண்ணுவார் தெரியுமா? இங்கே பாரு, இவருக்கு பேர் என்னது? காடிஸ். இங்கிலீஷில் பேசு தம்பி. ரசா காடிஸ். உனக்கு குட்டு தானே தெரியும். லவ், காடிஸ் லவ். தெய்வம் அன்பாகவே இருக்கிறார். தெய்வம் அன்பாகவே இருக்கிறார். அவர் அடிக்க மாட்டாருங்க. ஆனால் யாரை விட்டு அடிப்பார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனை விட்டு அடிக்கிறது. இதுதான் இறைவனுடைய தன்மை. அவரை மாதிரி ஒரு அன்பு உள்ளவர் யாருமே கிடையாதுங்க. ஏன்னா அடிக்க மாட்டார் அவர். சில ஆம்பளைங்க இருக்காங்க, அம்மா கிட்ட போய் சொல்லுவாங்க, அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், நீ அமைதியாகிற, நீ கண்டிக்க வேண்டியது தானே. இவர் கண்டிக்க மாட்டார். ஆனால் யாரை ஏவுவார்? பொம்மநாட்டி ஏவுவார். அந்த ஆம்பளைங்களும் பார்த்துருக்குறேன். அது அவங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு, காட்ஸ் கிஃப்ட்டு. ஸ்தோத்திரம். ஏன்னா அவரால் கோபமாவோ கண்டிச்சோ. என்ன நண்பர்களே, நீங்கள் அப்படி தானே? இல்லை நம்மளே ஃபேஸ் டு ஃபேஸா பார்த்துக்கிறது? வர்றதை வரட்டும் மேடா. நண்பா, தம்பி, எனக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே. இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது என்னுடைய செய்தி வேலையை முடிக்க. ஆனால் அதுக்குள்ளவே பயங்கர சஃபகேஷனாக இருக்குது. போயிடலாம். தெய்வம் அடிக்க மாட்டார், ஆனால் கோபப்படுவார், கோபித்துக் கொள்வார். அவர் கோபித்துக் கொண்டால் வீட்டை விட்டு வெளியே போய் விடுவார். ஆனால் வெளியே போய் வெளியில் இருக்கிறவனை உள்ள விடுவார். அதில் முதல் எதிரியை அனுப்பினார். அவனுக்கு பெயர் என்ன? ஆதாத். இந்த ஆதாத்து கதையை அப்படி கொஞ்சம் படிங்களேன். இவன் ஏதோமில் இருந்த ராஜகுலமானவன். இவன் ஏதோமின் ராஜா. கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்புறம் தாவீது ஏதோமில் இருக்கும்போது, தாவீது ஒரு காலத்தில் ஏதோமில் இருக்கும் பொழுது
படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சங்கரித்து, எல்லா ஆம்பளைங்களையும் இராணுவத்தில் இருக்கிற ஆண் மக்கள் யாவரையும் சங்கரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். அவர்களை எல்லாம் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும்போது ஆதாதும் அவனோட கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரில் சிலர் ஏதோமியரும் எகிப்திற்கு போக ஓடி போனார்கள். ஓடியே போயிட்டாங்கப்பா. தாவீதுக்கு பயந்து அன்னைக்கு சாலமோன் பிறக்கல. ஞாபகம் இருக்கட்டா? கவனிக்கிறீங்களா? சத்தமே காணுமே. ஏன்னா கொஞ்சம் ஆழத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். சாலமோன் பிறக்கலை. இப்போ சாலமோனுக்கு வந்த எதிரியை பார்க்குற சாலமோன் ஆதாத் தாவீதின் நாட்களிலே ஆதாத் பயந்து ஓடிய போயிட்டான், அப்பனுக்கு பயந்து. இப்போ நடந்தது என்ன? ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையாய் இருந்தான். ஆதாத்தே யாரு? அப்போ சாலமோன் எங்கேருந்து பிறந்திருப்பான்? சிறு பிள்ளையா இருந்தான். நான் அவங்க அப்பாவோடு ஓடி போனான். அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போனார்கள். அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து. யாரு வீடு கொடுத்தது? அங்க செல்வ செழிப்பு. ஏன்னா இவங்கெல்லாம் பிரபுக்குலம், ராஜகுலம். இப்போ ராஜபக்ஷ லண்டனுக்கெல்லாம் ஓடி போகும்போது அங்கே ராஜகுலமாக தான் வச்சுருந்தாங்க. இப்போ கூட சந்திரிகா லண்டனில் தான் இருக்காங்க, ராஜகுலமாக தான் இருக்காங்க. ஒரு ராஜா இப்போ பாகிஸ்தான்லேருந்து எங்கே ஓடுறாங்க? எல்லாம் அந்த பக்கம் தான் ஓடுறாங்க. அவங்கெல்லாம் அங்கே நல்லா தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் எகிப்துக்கு ஓடி போகும் பொழுது எகிப்தின் பார்வோன் அவருக்கு நல்ல ஒரு வீடை கொடுத்து அவருடைய குழந்தையாலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருக்கு? ஆதாத்துக்கு. இப்போ ஒரு காலகட்டம், சில வருஷங்கள் கழித்து, ஒரு 50 வருஷம் கழித்து இவர் கேள்விப்படுறாரு, தாவீது செத்துட்டான். நடந்தது என்ன? தாவீது தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி, நான் என் சுயதேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும், என் ஊருக்கு போறேன், அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு பார்வோன் ரொம்ப ப்ளீஸ் பண்ணி, நான் என்னடா பண்ணிட்டேன் உனக்கு? என்ன கூட இருறா, உனக்கு ஒரு குறைவு நான் வைக்கலையே. என் வீட்டு பொண்ணே கொடுத்துருக்குறேன், என் வீட்டையே கொடுத்துருக்குறேன், சகல சீர் வரிசையும் உனக்கு கொடுத்துருக்குறேன், உனக்கு என்ன கஷ்டம்? ஆனாலும் ஆதாத்து சொல்லுவான், நான் எலியதாவின் குமாரனாகிய ரேசேன் என்னும் வேறொரு விரோதி. ஹலோ, என்ன படிக்கிற? இதனால தான் நான் டென்ஷன் ஆகுறது. இதோ நீ உன் சுயதேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன அங்கே இருக்கணும், அதுதான் பாயிண்ட்டு. என்னை விட்டு எப்படி நீங்கள் கிராஸ் ஆகுறீங்க? நான் அங்கே தான் நிற்கிறேன் பாயிண்டில். அவ்வளோ அவசரமா? இப்போ பார்வோன் கேட்குறாரு, நீ உன் சுயதேசத்திற்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்னப்பா குறை கண்டுட்ட? நான் ஒன்றும் உனக்கு குறை வைக்கலையே, என்கிட்ட என்ன குறை கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன நடந்தது? அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும். ஆனாலும் போனோம். ஏன்னா ஏவறது யாரு? யார் ஏவறாரு? அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, அங்கே சுக வாழ்க்கை. ஆனால் போ, எங்கேருந்தோ ஒருத்தனை எழுப்புறார் பத்தியா? நம்ம என்ன நினைப்போம்? பேயே பிசாசு, அந்த கண்ணை இந்த கண்ணை எவன்டா எனக்கு வச்சது சூனியம்? சூனியத்தை வச்சுக்கினதே சாலமோன் நீ தானடா. எங்கிருந்து தூக்குறாரு ஆளை? கொஞ்சம் கவனிச்சுக்க. ஒரு சூப்பரான கதை. நல்லா இருக்கா இல்லையா கதை? சத்தமே காணுமே. கதை நல்லா இருக்கும், கவனிச்சுக்க. அப்போ என்னுடைய பிரச்சனைக்கு நான் காரணம் என்பதை முதலாவது சாலமோன் உணர்ந்துக்கணும். இப்போ ரெண்டாவது ஒரு எதிரி, பெயர் ரிஷோன். நம்ம ரிஷோன் அல்ல, அந்த ரிஷோன். அவர் எந்த ஊருக்கார்? படிங்க. எலியதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். ரெண்டாவது விரோதி எழுப்பிட்டு, ஏன்னா இவன் நம்ம சமாளிக்க முடியாது. யார? சாலமோனை. 3 பக்கமும் இந்த நங்கூரத்தை போடுற மாதிரி 3 பக்கமும் போட்டு மனுஷனை லாக் பண்றாருக்க. ரிஷோன் 14வது வசனம் படிக்கிறாங்க, சாரி 23வது வசனம் படிக்கிறாங்க.
வேறொரு விரோதி எழுப்பினார். அவன் இவன் தன் ஆண்டவனாகிய ஆதாதேசார் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோட சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். இவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். இவனும் ராஜகுலம் தான். தமஸ்குவில் போய் அங்கே குடியிருக்கிறானுங்க. இப்பொழுது அவனை அங்கே என்ன பண்ணுறாராம்? ஏவுகிறா. தொடர்ந்து ஆதாத் பொல்லாப்பு செய்ததுமல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் ரிஷோன் எப்படி இருக்கிறாரு? சாலமோனுக்கு எப்படி இருக்கிறாரு? இஸ்ரவேலுக்கு விரோதியாகி தலைவலியாவே இருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க பாரு, தலைவலியாவே இருக்கப்பா, இந்த குடும்பம் எனக்கு தலைவலி. எப்படி? ஏசாவினுடைய மனைவி யாக்கோப்புக்கு எப்படி இருந்தாங்களா? நான் சொல்கிறது கரெக்டு தானே? யாக்கோப்புக்கா? ஈசாக்குக்கு. அதனால தான் எல்லாத்தையும் அப்படியானு கேட்கக்கூடாது. கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். யாருக்கு மனநோவாக இருந்ததான்? இப்போது ஒரே தலைவலி. ரெண்டாவது விரோதி வந்துட்டான். இதில் 24வது 25வது வசனம். ஆதாத் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் ரேசோன் சாலமோனுடைய நாளெல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாய் இருந்து இஸ்ரவேலை பகைத்தான். இப்ப இந்த பக்கம் ஒரு அம்பு பாயுது. என்னோட 26வது வசனம். செரேதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபியாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். 3வது ஆளையும் எழுப்பிட்டார். நான் சொல்லுவேன், இங்கே பாருங்க, கர்த்தர் ஒரு மனிதன் மேல் கோபமானால் பிரச்சனை எந்த வழியிலேருந்து வருதுன்னு நான் திரும்ப சொல்கிறேன். மனுஷங்கிட்ட கோவிக்கிறது கடவுள்கிட்ட கோச்சிக்கிறது. நீ மனுஷனை சபிக்கிறது கடவுளை சபிக்கிறது. நீ மனுஷனுக்கு துரோகம் பண்ணுவையானால் கடவுளுக்கு துரோகம் பண்ணுறது. இது ஆன்மீகவாதிகளுடைய மனப்பக்குவம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய மனப்பக்குவம் இது. அப்படியானா நம்ம வாயின் வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? இல்லை சத்தமே காணுமே, தரமாக இருக்கணும் வாழ்க்கை. ஏன்னா நம்முடைய தெய்வம் மென்மையானவர், அன்புள்ள கடவுள். அவர் கோபப்பட்டால் பிரச்சனை எங்கேருந்து வருது தெரியுமா? நம்முடைய தாத்தா முப்பாட்ட சாபமெல்லாம் நம்ம தலையின் மேல் வருதான். கர்த்தருக்கு சோத்திரம். இது எப்படி? அவர் தான் சிலுவையில் மறிச்சிட்டார். ஐயா, என் பாவத்தை சாபத்தை எடுத்து போட்டார்னா அது வாயில் தான் இருக்குது, வாழ்க்கையில் இல்லையே. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் இன்னும் கொலைசியர் 3:1 படிப்போம். ஆனால் அடுத்த ஈஸ்டருக்கு பார்த்துக்கலாம், குட் ஃப்ரைடேக்கு பார்த்துக்கலாம். இல்லை நண்பர்களே, அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு வச்சுருக்கிறோம்? நீ சாபம் வராது என்று சொல்கிறதுக்கு. இப்போ சாலமோன் ஒரு தேவ மனுஷன், தரிசனத்தில் தேறினவன், சகல ஆசீர்வாதத்தை உடையவன். இப்பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகி கர்த்தர் அவன் மேல் கோபமானார். இப்போ பிரச்சனை யார் வீட்டு பிரச்சனை வருது? சாலமோன் வீட்டு பிரச்சனை இல்லை. யார் வீட்டு பிரச்சனை? அப்பா வீட்டு பிரச்சனை. கவனிச்சா? வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிங்க மக்களை. செத்துட்டாங்க போயிட்டாங்கன்னு நினைப்பேன், ஆனால் அவர்கள் எதெல்லாம் விட்டுட்டு போனாங்களோ அதெல்லாம் உன் தலையில் வந்து விடியும். அதனால தான் கிறிஸ்துவுக்குள் மிக ஐக்கியமாய் நெருக்கமாய் வாழுங்க, அன்போடு கூட நல்ல தெளிவாக வாழுங்க. ஏதோ கோயிலுக்கு போனோம் வந்துட்டோம், அப்பா வெயிலப்பா எங்கள் பாசம் சீக்கிரம் விட்டுட்டாரப்பா, அது முக்கியம் இல்லை. கருத்து என்ன பாட்டு, என்ன பாடினேன், எப்படி ஆராதிச்சேன், இன்னைக்கு எப்படி, அப்படி கை இது பாருங்களேன். என் ஜுப்பெல்லாம் நல்லா தான் அயன் பண்ணி போட்டு வந்து கசங்கிடுச்சு, கசங்கணும், அவ்வளோதான். இதை கைட்டு தூக்கி போடணும். ஆராதனைக்கு வந்துட்டு இது ஒரு 4 நாளைக்கு போடக்கூடாது. கசங்கணும், முழங்கால் படியிடணும். அப்போஸ்தலர்கள் எங்கேயுமே நாற்காலியில் உட்காரல. அவள் ஊழியம் செய்யும்போது எல்லா இடங்களிலும் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் படித்து பாருங்கள். முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு. நம்ம எவ்வளோ தூரம் முழங்கால் படியிடுறோம்?
கோயிலுக்கு வர்றதே லேட்டு, ஆரம்பம் முழங்காலும் இல்லை. பாஸ்டர் பிரசங்கம் முடிச்ச உடனே எழுந்து நில்லுன்னுடுவார். முழங்காலே கிடையாது. அப்படியே வரோம், இங்கே கடைசி ஜபம் பாஸ்டர்கிட்ட வருமா, அங்கேயும் முழங்காலே கிடையாது. எப்படிலாம் நன்மை வரும் உனக்கு? எந்த தெய்வம் கொடுப்பார் உனக்கு? ஒரு தாழ்மையும் இல்லை, பணிவும் இல்லை, ஒரு குணிவும் இல்லை, ஒரு ஸ்திரத்தன்மையும் இல்லை, முழங்காலே கிடையாது. எப்படி வரும்? தெய்வத்திற்கு முன்பதாக நாம் எல்லாரும் ஒன்றுமே இல்லாதவர்கள். ஒரு முழங்காலே கிடையாது. முழங்காலே மறந்து போச்சு. கிறிஸ்தவர்கள் முழங்காலில் யுத்தம் பண்ணக்கூடியவர்கள். ஞாபகம் இருக்கட்டும். சத்தியம், சிலுவையில் இயேசு மாண்டது நம்முடைய பாவத்தை சாபத்தை எடுத்து போடத்தான் சத்தியம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இறைவனுக்கு முன்பதாக சரியில்லாமல் போனால் அப்பம் விட்டது, குப்பம் விட்டது, சுப்பம் விட்டது. என் தாத்தா, என் முப்பாட்டை எல்லாம் என் தலையில் வந்து விடியும். உலகம் சொல்லும், கிறிஸ்டினா எப்படி இருக்கிறான் பாரு, கோயில் கூட போகிறாங்க இவங்க பிரச்சனை விடிய மாட்டேன்னுதப்பா. எப்படி விடியும்? ஏன்னா சாலமோன்கிட்ட 2 குணம் இருக்குல்ல, கற்பித்ததை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பாட்டி போடணும்? 684வது பாடல். எத்தனை கற்றாலும் பக்தி பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு எத்தனையோ புத்திமதிகள் கேட்டும் நான் மாற்றம் வரலன்னு சொன்னால், நான் சொல்வேன், சாபத்திற்கு அடையாளமான கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்திற்கு அடையாளம், கிறிஸ்தவர்கள் வெற்றிக்கு அடையாளம், ஜெயத்துக்கு அடையாளம், கிறிஸ்தவர்கள் வாழ்வுக்கு அடையாளையா? கிறிஸ்தவர்கள் சாபத்துக்கும் நஷ்டத்துக்கும் வறுமைக்கு அடையாளம் அல்ல. அது கிறிஸ்து நமக்கு கொடுக்கல. சிலுவையில் கிறிஸ்து நமக்கு கொடுத்தது ஜெயம், கிறிஸ்து நமக்கு கொடுத்தது விடுதலை, கிறிஸ்து நமக்கு கொடுத்தது அன்பு, கிறிஸ்து நமக்கு கொடுத்தது நல்ல வாழ்க்கை, கிறிஸ்து நமக்கு கொடுத்தது நித்திய ஜீவன். எங்கே காட்டுங்கள். இப்போ சாலமோன் வாங்கி வச்சுக்கிறார் மூட்டை மூட்டையாக. அதனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விட்டு, இப்போ தெரியாது வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், குடும்பம் நடத்தக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், புருஷமார்களுக்கு சொல்கிறேன். இப்போ தெரியாது உனக்கு, ஏன்னா இப்போ பணம் இருக்குது, ரத்தம் இருக்குது. ஒரு நாள் 2 மடங்கும் அன்றைக்கு அவரை தேடுவ, கிடைக்க மாட்டார். பணம் கொடுத்து ஊழியக்காரனை வர வைப்ப, காணிக்க கொடுத்து ஊழியக்காரங்களை வர வச்சு ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் பக்குவம் அடையாத பட்சத்தில் நன்மை வராது. நடந்தது என்ன? இது நான் ஒரிஜினலாக சாலமோனை பற்றி பேசுகிறேன். இதில் 2 பார்க்கணும். இப்போ நம்ம இயேசுவை பார்க்கணும், என்ன பார்க்கணும். சாலமோனை பார்க்குறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது, முடிஞ்சு போன கதை அது. கொஞ்சம் எச்சரிப்பு அடையலாம், அவ்வளோதான். அதில் அப்பன் இயேசுவை பார்க்கணும், அப்போ தான் நீங்கள் கை தட்டுவீங்க. இப்போல்லாம் கொஞ்சம் உடல் நடுங்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு உடம்பு நடுங்கலை, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இவ்வளோ மகப்பெரிய ஆழம் இருக்குது, அதுக்காக நன்றி சொல்கிறேன். எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? உடல் நடுங்கிறவர்களுக்காக நானும் உடல் கொதிக்குது, என் குடல் கொதிக்குது. பக்குவம் அடைந்து கொள்வோம், மனம் திரும்பிக் கொள்வோம் நண்பா. நீ ஆராதிக்கிற தெய்வம் 10ஓடு 11 அல்ல, இவர் ஒப்பிட முடியாத ஒப்பற்ற கடவுள். நீ நினைக்கிற மாதிரி இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. நோ, பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து சர்ச்சுக்கு வர்றதுக்கு காரணமே தெய்வம் கண்ணுக்கு முன்னாடி உனக்கு வெளிப்பட வேண்டும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரோம். எரபியாம் சூப்பரான பையன், திறமைசாலி. அவனை பார்த்து தன்னுடைய அரண்மனையில் வேலை கொடுத்தப்போ மனுஷன் சாலமோன், கடைசியில் அவனே என்னவாயிட்டான்? விரோதியாய் மாறி போனான். இவ்வளோ கோவப்பட்டு இப்படி பண்ணுறவரை இன்னொரு விஷயத்த சொல்லட்டுமா? சத்தமே காணுமே, ஆன்லைனில் இருக்கிற கொடுங்க. கோவப்பட்டார். 10வது வசனத்தில் என்ன பண்ணிட்டாரு? கோவப்பட்டாரா? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன விஷயம்னா 12வது வசனம் பாருங்கள்.
ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையை நின்று அதை பிடுங்குவேன். இங்கே பாருங்க, இவருடைய தன்மை பார்த்தியா? கோவப்பட்டார், ஆனால் ராஜ்யத்தை பிடுங்கிடுவேன், ஆனால் உன் காலத்தில் இல்லை. ஏன்னா உங்கள் அப்பாவுடைய புண்ணியம் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பாங்கிட்ட வாக்கு பண்ணிட்டேன், உங்ககிட்ட என்னுடைய உடன்படிக்கை நிலைக்க பண்ணுவேன், உங்கள் அப்பாவை நிமித்தம் உங்ககிட்ட பிடுங்க மாட்டேன், ஆனால் உன் பிள்ளைகிட்ட பிடுங்குறேன். என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்டார்டர்ஸ் படிங்க பார்ப்போம். அதுதான் அங்கே மீனிங்கு. அங்கே எனக்கு வேறு வார்த்தையே தேவையில்லை. ஆகிலும் அதான் மேட்ரு, இறைத்தன்மை. அதுதான் அந்த ஆகிலன்றதில் என்ன இருக்குது? இறைத்தன்மை இல்லைன்னா இரக்கமுள்ளவர்னு இருக்குது ஆகிலத்தில். அவர் எப்படி இருக்கிறாரா? நீ என்ன தான் அவர் உன் பேரில் கோவப்பட்டாலும், ஆனாலும் ஒரு பக்கம் என் பிள்ளை. இந்த கடுமையாக கோவப்படுற பெற்றோர்கள் கடுமையானவங்க இல்லைப்பா. அவங்க போயிட்டு அழுவாங்க, ஞாபகம் இருக்கட்டும், மன வருத்தம் அடைவாங்க. அவங்க திரும்பி வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்டுடுவியா, நான் இனிமேல் செய்ய மாட்டேமான்னு கேட்டுட்டேன்னா அவங்கள மாதிரி ஒரு நல்ல தகப்பனை பார்த்துட மாட்டேன். இந்த கோவப்படுறவங்களாம் யார்? இரக்கமுள்ளவங்க. ஆகிலும் ஞாபகம் இருக்கட்டும், கடவுள் எப்படி இருக்காரு பாருங்களா. ஆகிலும் இன்னொரு வசனத்தை கூட காட்டுறேன், 13வது வசனம். ஆனாலும் இங்கே பாருங்க, ஆனாலும் நல்லா இருக்கு பாருங்க அந்த வார்த்தையெல்லாம். ஆனாலும் கண்டினியூ பண்ணலாம். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உனக்கு ஒரு கோத்திரத்தை தரேன் மை டியர். ஆனாலும் அன்புள்ளவர். கோவப்படுறவர் ஃபஸ்ட்டு சொன்னேன், ரெண்டாவது சொல்கிறேன் அன்புள்ளவர். உனக்கு ஒன்று வைக்கிறார் பாரு, மொத்தமாக வடிச்சு எடுக்காமல் உனக்குன்னு உன் பேரை சொல்கிறதுக்கு ஒரு பேரை இருக்கிறான், ஒருத்தனை வைக்கிறேன். 3வது 39வது வசனம். இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். ஆகிலும் 3வது திரும்ப வருது. ஆகிலும் என்ன இருக்குன்னா அவர் அங்கே பொறுமை உள்ளதா. ஹலோ, நம்ம விஷயத்தில் எப்படி இருக்கிறாரா? தம்பி, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை தேய்ச்சி பாடணுமாடா ஒரு பாட்டை. பிரபு வேறு பாடிந்தானே அந்த பாட்டு, தேய்ச்சி பாடிந்தானே. ஆமாம், கொஞ்சம் எனக்கு அந்த கார்டு கொடுங்க தம்பி, 2 மைனர். ஏய் சகோதரா சகோதரியை போர் அடிக்குதான்னு கேட்டேன். தங்கச்சி, அப்பா கோவப்பட்டாலும் அவர் எப்படி இருக்காரா? இரக்கமுள்ளவர். ரிஷோன் இருக்கானா? ஒரு பிளைன் கிஸ் கொடுக்க சொன்னா இப்படி கொடுப்பான், ஓவான்னுவான். அந்த மாதிரி அப்பாவுக்கு என்ன கொடுக்கணும்? நீங்கள்லாம் ஒரு பிளைன் கிஸ் கொடுக்கணும். சே, எங்கள் அப்பா மாதிரி ஒரு அப்பா இல்லவே இல்லை. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். 926 926வது பாடல். பிள்ளைங்க தலை மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிரசங்கம் கேட்காத படிக்கு சுற்ற வைக்கிற ஆவிகளை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க தூங்கிடும், படுத்துரும். கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா செய்தி கேட்காவிட்டால் உங்களுடைய ஆசீர்வாதம் பறிக்கப்படும் பிள்ளைங்க பேர்ல. பி கேர்ஃபுல். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை நன்னாலும் சோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். நீ தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் சோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். ஏசையா ஏசையா
ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா ஏசையா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், பொறுமை கொண்டீர். எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என்னில் பொறுமை கொண்டீர். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் கொஞ்சம் வர்ணனை வேணாங்க. உந்தனில் நம்பிற்கு அளவே இல்லை, நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை. உந்தனில் நம்பிற்கு அளவே இல்லை. சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரம் எந்தன் சிரம் ஆசீர்வதியும். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரம் எந்தன் சிரம் வைத்து ஆசீர்வதியும். பொறுமை கொண்டார் என்னிடத்தில். தேங்க்யூ மை டியர்ஸ். ஓகே நண்பா, ஏசாயா 57:21 என்ன சொல்லுது? கடைசி வசனம், துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. சாலமோனே, உனக்கு ஏதுடா நிம்மதி? இனிமேலே நீ 1000 நாள் வாழ்ந்தா கூட, ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தா கூட உனக்கு நிம்மதி கிடையாதுடா. உனக்கு தங்கத்தாலும் என்ன கிடையாது, பொண்ணினாலும் கிடையாது, வெள்ளியினாலும் கிடையாது, குடும்பத்தினாலும் கிடையாது, அரசாங்கத்தினாலும் கிடையாது, எதிலுமே கிடையாது. துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? இது கர்த்தருடைய வசனம் சொல்லுதே, இது கர்த்தருடைய வார்த்தை. யாருக்கு நிம்மதி கிடையாது? நீ வடிவேலு காமெடியை 24 மணி நேரம் உன் ஆயுசெல்லாம் பார்த்தாலும் நிம்மதி கிடையாது. எத்தனை பணத்தை வச்சாலும் நீ பணத்தை வேடிக்கை தான் பார்க்க முடியும், உனக்கு நிம்மதி கிடையாது. இரக்கமாய் தெய்வத்தினுடைய கீழ்ப்படிதலில் அந்த நிம்மதி இருக்குமா? கற்பித்ததை கற்றுக்கொள், கற்பித்ததை கைக்கொள். அப்பொழுது உனக்கு என்ன இருக்கும்? மலையே உன் பக்கத்தில் இடிந்து விழுந்தாலும் சமாதானமா இருக்கும். தங்கச்சி, தம்பி, இயேசு கிறிஸ்து யாருன்னு நினைக்கிற? அவர் படைத்தவர், மனிதன் அல்ல. யாருக்கு சமாதானம் இல்லை? நீங்கள் யாராகிலும் அந்த கேட்டகரியில் இருப்பீர்களானால் பரிசோதித்து கொள்ளுங்கள். நிம்மதி கிடையாது தம்பி. ஏன் உன்னுடைய படிப்பில் நிம்மதி இல்லை? ஏன் தொழிலில் நிம்மதி இல்லை? காரணம் என்ன? எனக்கு எவ்வளவு எங்கள் வீட்டார் சொல்லி கொடுத்தது எவ்வளோ வச்சிருக்கிறேன் நான். என் அப்பா என் அம்மா சொல்லி கொடுத்தது, என்னுடைய போதகர் சொல்லி கொடுத்தது, என் வேதம் சொல்லி கொடுத்தது, கனவில் வந்தது, நான் எவ்வளவு பின்பற்றேன். அதை மட்டும் பார், உனக்கு சமாதான நதியை போல் ஓடி வரும். ஏன் எனக்கு அடிக்கடி பேய் பிடிக்குது? ஏன் எனக்கு அடிக்கடி பிரச்சனை? ஏன் அடிக்கடி நஷ்டம் வருது என் தொழிலில்? ஏன் அடிக்கடி என் குடும்பத்தில் நெருக்கடிகள்? ஏன் அடிக்கடி என் கால் சிலிப்பாகுது? துன்மார்க்கம். இப்போ சாலமோனுடைய அரசியல்ல என்ன வந்துடுச்சு? வாழ்க்கையில் என்ன வந்துடுச்சு? ஞாபகம் இருக்கட்டும், 21வது வசனத்தை மறந்துடாத. யாருக்கு நிம்மதி கிடையாது? நிம்மதி இல்லாதவன் காமெடி பாரு, நிம்மதி இல்லாதவன் சினிமா பாரு, நிம்மதி இல்லாதவன் ஊரை சுத்து. ஏன்னா இன்னும் இல்லை, நிம்மதியில் சுற்றிட்டு இருக்கிறான், ரோடாக சுற்றுறான். எனக்கு நிம்மதி இருக்கே, நான் ரோடாக சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ்கா. மனைவியே, இந்த பொண்டாட்டியை கூட இருக்கிறத விட அவன் சாலமோன் சொல்லுவான், இந்த மனைவிகளின் சண்டைகள் ரொம்ப அழகாக சொல்கிறான் பாரு. மனைவிகளின் மனைவி சண்டை கூட சொல்ல, மனைவிகளின் பின்ன காமெடியாக இருக்கான் வார்த்தையெல்லாம். மனைவிகளின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கம். மூளையில் போய் குடியிருக்கலாமா? எத்தனை முறை போய் மூளையில் போய் குடியிருந்தாரு தெரியல மனுஷன். உனக்கு ஏதுடா நிம்மதி சல்மான்? பிரசங்கிமார்களே, நீ கடற்கரைக்கு போனாலும் நிம்மதி வராது, கவிதை எழுதினாலும் நிம்மதி வராது. ஓகே, நாங்கள் நிற்க விரும்பலை, பரிசுத்த ஆவியானவர் நிற்கிறேன்றாரு. ஓகே, நான் வரேன், வெளியே வந்துடுறேன். சரி, கதைக்கு போகலாமா? சத்தமே இல்லையே, சத்தமே இல்லை. அப்போ ஒரு வழியாக சிகரத்தை தொட்டவர் சீர்கெட்டு போனார். சிகரத்தை தொட்டவர்
நான் தான் சொல்கிறேன், உன்னுடைய ஆடையில் ஒரு பெருமை, உன் பாடலில் ஒரு பெருமை, உன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு பெருமை, உன்னுடைய இசை கருவியில் ஒரு பெருமை, உன்னுடைய எடிட்டிங்கில் ஒரு பெருமை, என்னுடைய ஆடியோ ஆப்ரேட்டிங்கில் ஒரு பெருமை. பிரதர் எப்படி இருந்தது, சீ நாறுது. இப்போ கர்த்தர் மகிமைப்படட்டும். அகந்தை ஒருபொழுது வந்துடக்கூடாது. உன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தில், உன் உயர் படிப்பில், உயர் குலத்தில், உயர் தன்மையில், எந்த வேலையிலும் அது இறைவன் கொடுத்தது. காரு 5 வருஷத்துல 10 வருஷம் வச்சிருப்ப, 15 வருஷம் ஓட்டை ஆகிடும். உன் அழகில் பெருமை எத்தனை வருஷம்? 30 வருஷம் இருப்பியா, 40 வருஷம் இருப்பா, அதுக்கப்புறம் பாட்டி ஆகிட மாட்டேன். எதில் பெருமை கொள்ளுவேன்? உன் பட்டுப்புடவை எத்தனை வருஷம் வச்சிருப்ப, உளுத்துருமே. எதில் பெருமை கொள்ள முடியும்? பெருமையை சிறுமையாக்காத பட்சத்தில் நமக்கு நிம்மதி வராது. பிரைஸ் தி லார்ட். எங்கேயும் அவன் எட்டி பார்க்கக்கூடாது. எவன்? பேய் என்கிற பெருமை. எந்த இடத்திலேயும் பணத்தில் சந்தோஷப்பட்டுறாது, எந்த இடத்தில் உன் பதவியில் சந்தோஷப்பட்டுறாது, எந்த இடத்தில் உன்னுடைய படிப்பில் சந்தோஷப்பட்டுறாது. அவைகளெல்லாம் சிற்றின்பங்கள். ஒரே ஒரு சந்தோஷம், அப்பா என்னை ரட்சித்தார், அப்பா என்னை மீட்டு கொண்டார், என் பிள்ளைங்க ஊழியம் செய்கிறாங்க ஐயா, ஒரு பிள்ளை மிஷனரியாக இருக்கிறான், ஒரு பிள்ளை பைபிள் காலேஜ் டீச்சராக இருக்கிறான், என் பிள்ளை பாஸ்டராக இருக்கிறான். அதில் சந்தோஷப்படு, அதை சந்தோஷப்பட. ஏன்னா இது பர்மனண்ட்டு, இது சத்திய எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டியது. போய் பாருங்க, ஒரு எஸ்பியாக மாறி பாருங்க, எத்தனை போராட்டங்கள். ஒரு இன்ஸ்பெக்டராக மாறி பாருங்க, எத்தனை போராட்டங்கள். ஒரு ஹையர் ஆஃபீஸராக போய் பாருங்க, எத்தனை பிரச்சனைகள். ஐயோ. ஆனால் இதில் போராட்டமே இல்லை, பிரச்சனையே இல்லை, சல்லுன்னு போகலாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். சரி, ஓகே, சாலமோனை பார்த்துட்டோம். ஆஹா, மணி 10. சரி, இன்னொரு 2-3 வசனத்தை வாசி நம்ம முடிச்சுடுவோம் நண்பர்களே. ஸ்தோத்திரம். ரோமர். இப்போ யாரை பார்த்தோம்? சாலமோனை பார்த்தோம். இப்போ சாலமோனில் யாரை பார்க்கணும்? அவர் ரொம்ப அழகாக சொன்னார், சாலமோனிலும் பெரியவர். பார்த்துருவோமே. 5ஆம் அதிகாரம் ரோமர் 18 21 வசனம் நிதானமாக வாசிக்க. எல்லாரும் நீங்கள் குறிப்பு எடுக்க விட்ட கூட பரவாயில்ல. சாலமோனில் இயேசுவை காட்டுறோம் பாருங்க. இங்கே இயேசு இங்கே வேற மாதிரி இருப்பார் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே மீறுதலினால். இங்கே பாருங்களா, சாலமோனுடைய ஒரே மீறுதலினால் தேசம் சாலமோனு பிறகு என்ன ஆயிப்போச்சு? எது வரைக்கும் தெரியுமா? அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போகிற வரையும். போய் வரும்பொழுது எப்படி வரானுங்க? இப்போ தனித்தனியாக வரல, எப்படி வரான்? உயிர் பிழைச்ச போதுண்டான்னு மொத்தமாக வந்து சேர்ந்தானுங்க. இப்போ நீ வேற நான் வேற இல்லை. அடிப்பட்டதானா? நண்பர்களே, தூண்டிலில் அகப்படாத. இறைவன் உன்னை நேசிக்கிறார். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் பொறுமையுள்ளவர். இந்த உலகம் உன்னை அடக்கிடும், அடக்குவதற்கு ஆளை அனுப்புவார். வேணாம். இப்போ இங்கே சொல்லுது, ஒரே தவறினால் எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான. இங்க பாருங்களேன், சாலமோனுடைய ஒரு தவறு, தேசம் பிரிந்தது. ஆனால் ஒரே நீதியினாலே இப்பொழுது வாழ்வு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க தொடர்ந்து. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஓ, பிரைஸ் காட். இப்போ சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறாரா? அவனால் வீடு 2 பட்டு அழுதுதுரா, தேசம் 2 பட்டது. ஆனால் என்னோட ஒரே கீழ்ப்படிதனாலே நீதி உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலும் மீறுதல் பெரும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அங்கே என்ன பெருகுச்சா? அங்கே தான் நான் பார்க்குறேன், அங்கே தான் நான் இருக்கிறேன். சாலமோன் விழும்பொழுது கர்த்தர் என்ன தூக்கிட்டார்? அவனுக்கு பதில் என்ன? புரியலையா? சபை வந்துடுச்சாங்க. ஹல்லேலூயா. என்ன சத்தமே காணுமே? அப்படியானால் தொடர்ந்து. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. பாவம் ஹலோ என்ன கவனிங்களா? வார்த்தை போயிடும். பாவம்
மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல பாவம் தான் மரணத்துக்கு உயிர் கொடுத்துச்சு. மரணம் ஒரு மனிதன், ஞாபகம் இருக்கட்டும். பாதாளம் ஒரு மனிதன். நீங்கள் நரகத்தில் தள்ளப்படும் பொழுது மரணத்தையும் பாதாளத்தையும் பிடித்து எதில் போடுவாங்களாம்? அப்படின்னா அடங்காப்பிடாரிகளாக இருக்குது. மரணமும் பாதாளமும் ரெண்டுத்துக்கும் உயிர் இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். இங்கே பாருங்க, மரணம் சரீரத்தை கொல்லும், பாதாளம் ஆத்துமாவை கொல்லும். மரணம் எதை கொல்லும்? ஆண்டவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க, இங்க வாசிக்கு தொடர்ந்து. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. அதனால மரணத்துக்கு உயிர் கொடுக்கிறது எது? ப்ளீஸ் அதை செஞ்சிடாத நண்பா. பொய் சொல்லாத, கோபமாக யாரையும் துட்சமாக பேசாத, இலக்காரமாக ஏளனமாக பேசிடாத. பாவம் உடனடியாக உனக்கு பின்னாடி என்ன வருது? டங், சாவு ஸ்டார்ட், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், டங், மரணம். அப்போ நம்முடைய ஆயுசை குறைக்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க? பாவம், பாவம், பாவம். அப்போது நம்முடைய ஆயுசு, நித்திய கால ஆயுசை போகிறதுக்கு எல்லா பாவத்தையும் அப்பன் இயேசு சுமந்து கொண்டாரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதுங்களா நண்பா? புரியுதுங்களா? ஆமாம். சாலமோனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும். தொடர்ந்து என்னோடு கூட 11ஆம் அதிகாரத்துக்கு ஓடிவாங்க. முதல் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிட்டாரா? தள்ளிவிடவில்லையே. தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் தள்ளிவிடவில்லையே. அன்றைக்கு சாலமோனை தள்ளிவிட்டாருன்னா தள்ளிவிடலை. ஏன்னா இவர் தைரியமாக சொல்கிறாரு, சாலமோனின் தேவன்றதுக்கு இவர் என்ன பண்ணல. ஹலோ நண்பா, இங்கே பாருங்களா, நிறைய பிரசங்கியார் சொல்லுவாங்க. இங்கே பாருங்களா, என்ன கவனிக்கிறீங்களா? மூவம் கொடுக்க மாட்டேன்றீங்க. குட். சாலமோனுக்கு விசுவாச பட்டியலில் பேர் இல்லைன்னுவாங்க. நான் சொல்லுவேன், அங்கே எதுக்கு? சாலமோனுக்கு 3 புஸ்தகம் இருக்குதுல்ல, உன்னத பாட்டு இருக்குது, பிரசங்கி இருக்குது, நீதிமொழிகள் இருக்குது. இதை விட என்ன வேணும்? அங்கே ஒரு பேர் பவுல் சொல்லலையா, ஏதோ மறந்துருப்பார் ஃப்ளோவில். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எத்தனை புக்கு கொடுத்துருக்காரு ஜெயராமன்? இன்னும் சாலமோனுக்கு தரங்கட்டத்தனமாக பேசிட்டீங்க நீங்கள். நான் ஹல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு பகுதி உண்டு, அவருக்கு 3 புஸ்தகத்தை கொடுத்து வச்சுருக்காரு. சாலமோனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் சாலமோனை. ஏன் தெரியுமா? அவனை நீதிமான் ஆக்கி அழகு பார்த்தவ அப்பா. சிலுவையை புரிஞ்சுக்க. சிலுவையை பார்த்துட்டான்னு நீங்கள் அழகாக மாறிடுவீங்க. சிலுவை புரியாதனால தான் நம்ம சிரமப்பட்டு கிடக்கிறோம். சிலுவையை புரிஞ்சுக்க. குட் ஃப்ரைடே எப்போ வருது? சிலுவையை பார்க்குறது. வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு புரட்டாசி மாதம் எப்போ வருது? வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் ஆடி மாதம் எப்போ வருது? கூழ் வாத்து மொட்டை அடிக்கிறதுக்கு. நோ, அப்போ உயிரோடுவே இருக்கிறார். அந்த தப்பெல்லாம் பண்ணிடாது. என்னோடு கூட 11ஆவது வசனம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அவர்கள் விழுந்து போகும்படிக்க இடறினார்கள். இப்போ சாலமோன் இடறினது, தாவீது இடறினது, இவங்கெல்லாம் விழுந்து போகிறதுக்கு இடறினார்கள். தொடர்ந்து அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இப்ப புரிஞ்சவங்க மட்டும் ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆனா பாட்டு மட்டும் பாடுவோம். தம்பி 3 கொடுப்பா, நல்லா கொடு தம்பி. ராஜாக்களும் நாங்களே. எந்த ராஜா விட்டான் கோட்டையா? அந்த ராஜா விட்டான். இந்த கூஜா ராஜாவாயிட்டான். கூஜா தூக்குறோம் ராஜாவாயிட்டான். ஹல்லேலூயா. ஆசாரியர்களும் நாங்களே உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. அவர்கள் இடறினது தவறும்படிக்கா? உன்னை தூக்குவதற்காக அங்கே இடறினார்கள். உன்னை உயர்த்தும்படிக்கு அங்கே இடறினார்கள். தொடர்ந்து படிக்கலாமே என்னோடு கூட. 12வது வசனம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யம், அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க. ஹல்லேலூயா. புரியலையா? இங்கே இயேசுவை பார்க்கிறார். தொடர்ந்து அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அவர்கள் ஒரு நாள் நிறைவாய் வரப்போகிறார்கள்.
சாலமோன் பரலோகத்தில் உங்களை பார்த்து தட்டி கூப்பிட போகிறார். என்ன என் பொசிஷனில் வந்து நின்னியா? எங்கே நின்னேன்? கை ஒஞ்சு போச்சு வரத்துக்குள்ளே, கால் ஒஞ்சு போச்சு, இடுப்பு ஒஞ்சு போச்சு. எங்கே விட்டாங்க? ராமச்சந்திரன் என்ன எங்கே ஏற விட்டான்? அவன் இழுத்து இழுத்து என்ன தொல்லை பண்ணிட்டான். பாஸ்கர் எங்கே ஏற விட்டார்? இப்படி குறை பேசி அங்கேயும் பரலோகத்தில் போய் குறை பேசுவாங்க. அட பாவி, அப்பாவி ரத்தத்தை பார்க்கலையா? என் புண்ணியமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் எத்தனை பாடுபட்டார் தெரியுமா? அவரை மட்டும் பாருங்கள், எந்த மனுஷனையும் பார்த்து குறை பேசுகிறாத. ஏம்மா நீ வாழல? நான் எங்கே வாழறது? வாழ விட்டாங்களா என்ன? யார் மேலே குறை? நோ நோ, தோ வாழ வைக்கிற வார்த்தை கையில் இருக்கு, அதுக்கு எவ்வளோ கீழ்ப்படுகிறேன். படிப்புக்கும் அறிவுக்கும். என்னோட கூட 22வது வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பு, உன்னிடத்தில் தயவு காண்பித்தார். அந்த தயவினால் நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயை கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும். அடுத்த வார்த்தை, அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்தால் நிலைத்திராதிருந்தால் அவர்களுக்கு ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன், அது அவங்கள பார்த்துப்பார் தம்பி. 24வது வசனம். சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது. ஆக சாலமோன் ராஜ்யத்தில் உன்னைய என்னை ஒட்ட வைத்தது அப்பாவுடைய ரத்தம். அதுதான் பசை. அவர் ரத்தம் ஒட்ட வச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை ஆச்சரியமா இல்லை? அங்கே இயேசுவை பார்த்துட்டோம், இங்கே யாரை பார்க்குறேன்? என்ன பார்க்குறேன்? இப்போ எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீங்க? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதோடு நான் முடிச்சுக்க நான் விரும்புகிறேன். இப்போ தெய்வத்தை காட்டிட்டேன், சாலமோனையும் காட்டிட்டேன், இயேசுவையும் காட்டிட்டேன், என்னையும் பார்த்துட்டேன். நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறேன். இடையில் வந்த பசை பேர் என்ன? அந்த குழு பேர் என்ன? சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம். அதான் பசை ஒட்ட வச்சுட்ருக்கேன். யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு என்னுடைய நெருக்கம், என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கு? மானே மாலை. இதை பற்றி பவுல் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அவர் பேசும் பொழுது ரொம்ப அழகாக சொல்வார். கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. பின்னாடி இருக்கிறவங்க படிக்கலாமே. இவைகள் எல்லாம் சொல்லுங்க. கொஞ்சம் இங்கிலீஷில் கொஞ்சம் படிச்சிடுங்க. இன் சாம்பிள். சாலமோனுடைய லைஃபெல்லாம் என்னதான் நமக்கு? மோசேவனுடைய விஷயமெல்லாம் ஒன்லி சாம்பிள். ஆனால் ஒரிஜினல் யாரு? இயேசு. சாம்பிள் அப்படி இருக்கும் பொழுது ஒரிஜினல் அப்படி காட்டி நமக்கு ஒரிஜினல் நம்ம நிற்க வைக்கிறார். இப்போ கர்த்தர் நல்லவர். அவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு இல்லாத வாழ்வின் வரலாறு. பராமரிக்கணுங்க. அவர் வேலி அடிக்கிறவர், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறவர், விசாரிக்கிறவர். ஓகே, என் அப்பாவை விட்டு நான் ஒருபொழுது விலக மாட்டேன். அவருடைய வார்த்தை என்ன சொல்லி கொடுக்குறார் அதை நான் கற்றுக்கொள்வேன். உங்களுக்கு எத்தனை பேர் புரியுது? என்ன கற்றுக் கொடுத்தாரு இன்னைக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கிறாரு? சும்மா உங்கள் டைரியை கொஞ்சம் அப்படி பார்த்துக்குங்க. 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க டைமு, அப்புறம் வரலாம். ரீகால் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க. என்ன வாழ்க்கை நம்ம வாழ்க்கை? ராஜயோக வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துக்குள் வந்தால் என்ன வாழ்க்கை? ராஜயோக வாழ்க்கைங்க. இந்த வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு நம்மை தடுமாற பண்ணுவது நம்முடைய அறியாமை, புத்தியினம், புரியாமல், அறிவு இல்லாத அறிவினங்கள். ப்ளீஸ் தயவு செய்து அது வேண்டாம். அதை வெளியே அனுப்புங்க. கிருபையாய் நம்ம கொடுத்த வாழ்வை நாம் காத்துக்கொள்ளணும் மக்களை. ராஜயோக வாழ்க்கை. சாலமோன் இடறினது சும்மா இல்லை, உன்னையும் என்னையும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவதற்காக.